இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இந்த வாரம் முழுவதுமாக நாம் புறஜாதியாக இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விதங்களையும் அவருடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணின் வாழ்வில் செய்த நன்மைகளை பற்றி நாம் தியானிப்போம். பொதுவாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழும்போது அந்த வாழ்க்கை எப்பொழுதும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்ற எண்ணத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு உலக பிரகாரமான ஆசையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து வாழ்வோமானால் அப்படிப்பட்டதான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்காது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழும்போது அந்த வாழ்க்கை மிகவும் எளிதாக இருப்பதில்லை. பாடுகள் உபத்திரவங்கள் நிறைந்ததாக காணப்படும். அந்த பாடுகள் உபத்திரவங்கள் நிறைந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னர் அந்த பாடுகள் உபத்திரவங்கள் காணப்படும் போது அந்த பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் நிலைத்திருக்கும் போது தான் அந்த நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். ஏன் இந்த உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாடுகள் உபத்திரவங்கள் வருகிறது என்று பார்த்தோமானால் நம்மை பொன்னாக அவர் புணமிடுவார். நம்முடைய விசுவாசம் பலமாய் சோதிக்கப்படும். இங்கே நாம் வேதாகமத்திலே ரூத் என்ற பெண்ணை பற்றி நாம் இன்று பார்ப்போம். அந்த பெண் ஒரு மோவாபிய ஸ்திரீ. இந்த மோவாப் தேசம் கர்த்தரால் சபிக்கப்பட்ட தேசம். மேலும் இந்த மோவாப் வம்சம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் உருவான ஒரு வம்சமாக காணப்படுகிறது. அங்கே இருக்கிற மக்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வருகிறார்கள். மோவாப் தேசத்தை சேர்ந்தவர் இந்த ரூத். அப்பத்தின் வீட்டை விட்டு நகோமியின் குடும்பம் பஞ்சத்திற்கு தப்பும்படியாக இந்த மோவாப் தேசத்திற்கே செல்கிறது. அப்படி இந்த மோவாப் தேசத்திற்கு செல்லும் நகோமியின் குடும்பத்திலே மருமகளாகிறார் ரூத் மற்றும் ஓர்பால். இந்த ரூத் மற்றும் ஓர்பால் அவர்கள் மருமகளாக ஆகும்போது அவர்கள் நினைத்திருப்பார்கள், நாம் யெகோவா தேவனை நாம் ஆராதிக்கும் குடும்பத்திலே நாம் வாக்கைப்பட்டு விட்டோம். எனவே நாம் சபிக்கப்பட்ட தேசத்திலே இருந்து நாம் இழந்தவைகள் எல்லாம் இவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம், யெகோவா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். தங்கள் பின்பற்றின தெய்வங்களை விட்டுவிட்டு, தங்கள் வணங்கின தங்களுடைய பாரம்பரியங்களை விட்டுவிட்டு, தங்கள் பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு யெகோவா என்ற மெய்யான தேவனை வணங்கி அவருக்கே ஆராதனை செய்வதற்காக தங்களை ஒப்பு கொடுத்து இஸ்ரவேல் மக்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டு விட்டோம், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம்தான் ஆசீர்வாதம்தான் என்று நினைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், நகோமியின் கணவர் மரித்து போகிறார் மற்றும் அவருடைய 2 மகன்களும் மரித்து போகிறார்கள். பாருங்கள், கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பிய ரூத் ஓர்பால் இப்பொழுது கணவன்களை இழந்து காணப்படுகிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது என நினைக்கும் போது ஆனால் அவர்கள் பாடுகள் மத்தியிலே கடந்து செல்லும்படியான சூழ்நிலை வருகிறது. ஏன் அவர்களுக்கு பாடுகள் வந்தது என்று பார்த்தோமானால், நகோமியின் குடும்பம் இயேசுவை அறிந்து கொண்ட குடும்பம் தான். ஆனாலும் அவர்கள் வாழ்ந்த தேசம் அப்படிப்பட்டதான தேசமாக இருக்கிறது. எனவே நகோமி மறுபடியுமாக அப்பத்தின் வீடாகிய எருசலேமுக்கு வர வேண்டும் என விரும்பும்போது அவருடைய மருமகளாகிய ரூத் ஓர்பாலை கேட்கும்போது ஓர்பால் தன்னுடைய இனத்தாரோடு சேர்ந்து செல்ல விரும்புகிறாள். ஆனால் ரூத் நகோமியை பின்பற்றி செல்ல விரும்புகிறார். நகோமியிடம் ஒன்றுமே இல்லை, எளிமையான சூழ்நிலையே இருக்கிறார். ஆனாலும் கஷ்டங்களின் பாடுகளின் மத்தியிலும் நகோமியை பின்பற்ற ரூத் நினைக்கிறார். ஏன் அவ்வாறு நினைக்க வேண்டும் என்றால், பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் அந்த தேவன் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என அவர் நினைத்தார். அவர் நகோமியை பார்த்து கூறிய வார்த்தை ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று கூறுகிறார். பாருங்கள், பாடுகள் மத்தியிலே நகோமியின் பின்னாக செல்ல ரூத் ஆசைப்படுகிறாள். ஆனால் ஓர்பால் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் அந்த மோவாப் தேசத்திலே இருந்துவிட வேண்டும் என விரும்புகிறார். உலக ஆசை, உலக இச்சைகள் நம்மை
உலக ஆசைகளுக்காக, உலக இச்சைகள், உலக ஆசைகள், உலக ஐஸ்வர்யத்துக்காக நாம் தேவனை தேடி வரும்போது பாடுகள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் என்றால், வரும் என்றால் நம்மால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க முடியாது. ஒருபால் போல தான் நாம் பின்மாற்றமாக சென்று விடுவோம். ஆனால் ரூத்தை போல அந்த பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் கர்த்தரை மெய்யாய் பின்பற்ற வேண்டும். தேவனிடத்திலே வந்த உடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் வந்துவிடும், உலகத்துக்கான எல்லா ஆசீர்வாதமும் வந்துவிடும், நாம் உயர்ந்த ஸ்தலத்துக்கு போய்விடுவோம் என்று நினைத்து உலக ஆசீர்வாதத்துக்காக வந்தால் நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம். நிச்சயம் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தருவார். ஆனால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பொன்னாய் புடமிடுவார். யோபு சொல்கிறார், பொன்னாய் புடமிடுவார் என்று. அதே போல பொன்னாய் புடமிடுவார் நம்முடைய விசுவாசத்தை. நாம் எவ்வாறு காணப்படுகிறோம், எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாக காணப்படுகிறோமா, எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறோமா, எந்த சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றுகிறோமா, எந்த சூழ்நிலையிலும் அவரை மறுதலிக்காமல், அவரை துன்பப்படுத்தாமல் நாம் இருக்கிறோமா என்பதை பற்றி அவர் கவனத்தோடு நம்மை வழிநடத்துவார். அப்படிப்பட்டதான துன்பங்கள், உபத்திரங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், ஒரு எளிமையான வாழ்க்கையின் மத்தியிலும் எருசலேமுக்கு கடந்து செல்கிறார்கள் நகோமியும் ரூத்தும். ஒரு எளிமையான வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சென்ற நகோமியும் ரூத்தும் கர்த்தரால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அது அப்பத்தின் வீடு. ஏழை எளியவர்கள் என்பவர்கள் இல்லாத அது செழிப்பான ஒரு வீடு. பாருங்கள், எளிமையாக கணவனை பிள்ளைகளை இழந்து சென்ற நகோமி அங்கே ரூத்தின் மூலமாக பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய கண்களிலே அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அப்பத்தின் வீடாகிய எருசலேமுக்கு, இஸ்ரவேலின் தேசத்திற்கு வருகிறார்கள். மோவாபிய பெண்ணாக இருந்த ரூத்து மறுபடியும் இஸ்ரவேல் மக்களோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவருடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. அவள் இஸ்ரவேல் மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுகிறாள். அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது, நல்ல ஒரு குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கிறது. அவள் இஸ்ரவேல் மக்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டு வேத புஸ்தகத்திலே அவளுடைய வம்சம் இடம்பெறும்படியாக அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்கிறாள். பாருங்கள், கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது பாடுகள், உபத்திரவங்கள் நம்மை ஒன்றும் சேதப்படுத்துவது போதாது. அந்த பாடுகள், உபத்திரவங்கள் தான் நிலை என்று நாம் பின்மாற்றமாக சென்றுவிடக்கூடாது. பாடுகள், உபத்திரவங்கள் வாழ்க்கையில் இயேசு அனுமதிக்குவார். ஆனால் அவைகள் நிலையானவை அல்ல. அது நம்மை சோதிக்கும். அந்த சோதனையில் நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளில் ஆசீர்வதிக்கப்படும் என்பதற்கு ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கிறது. எனவே கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் எல்லா புறஜாதியார் மக்களாக இருந்தாலும், கர்த்தருடைய நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வரும் ஒவ்வொருவராக இருந்தாலும், விசுவாசத்தை தங்களுக்குள்ளாக காத்துக்கொண்டு அவருக்காக ஓடும் வாழ்க்கையிலே தைரியமாக, பொறுமையோடு, ஜாக்கிரதையோடு, பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலும் மன ரம்யத்தோடு வாழும்போது நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்டதான காரியங்களை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ரூத் தன்னுடைய மக்களிடத்திலே இருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தன்னுடைய வம்சத்தை நிலைநிறுத்திய காரியங்களை வாசித்தோம். ஆண்டவரே, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாடுகள் இருக்காது, உபத்திரவங்கள் எடுத்தாது என்பதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாடுகள், உபத்திரவங்கள் வரதான் செய்யும். அந்த பாடுகள் மத்தியிலும் நிலைத்திருப்பவனே ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள பாடுகள் மத்தியில் இருப்பவர்கள் தங்களை காத்துக்கொண்டு அதிலே மனரமியமாய் இருந்து உம்மை விசுவாசத்தோடு காத்துக்கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை